சொல்லுமா. உங்களுக்கு சொந்த ஊர் எது? சொந்த ஊர் வாங்குற அளவுக்குலாம் வசதி இல்லம்மா, சொந்த வீடுதாம்மா இருக்கு. உங்ககிட்ட போய் கேட்டேன் பாரு. நீ என்கிட்ட கேட்டாலும் என்னால கொடுக்க முடியாதுமா, எனக்கு இருக்கிறதே ஒரே ஒரு வீடுதான். உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? சட்டப்படி 2, மொத்தப்படி ஒரு 10-15 இருக்கும். ஹலோ, போலீஸ் ஸ்டேஷனா? ஆமா. இன்ஸ்பெக்டர் அம்மாவா? ஆமாயா. நான் பாரதி நகர் 3வது தெருவுல இருந்து 7ஆம் நம்பர் வீட்டுல இருந்து பேசுறேன். சொல்லு. நான் தான் திருடன் சாரப்பாம்பு. இந்த வீட்டுல வந்து ஒரு 8 பவுன் கழுத்து செயின், ஒரு 4 பவுன் ஒட்டியானம், அப்புறம் ஒரு 5 பவுனுக்கு மோதிரம், அப்புறம் ரொக்கமா ஒரு 50,000 இதெல்லாம் இந்த வீட்டுல இருந்து எடுத்திருக்கேன். வீட்டுக்காரன் நாளைக்கு வந்து அவன் பாட்டு அதிகமா சொன்னானா நீங்க கேஸ் எடுத்துறாதீங்க, சரியா? எதா இருந்தாலும் பார்த்து பண்ணுங்க, சரிங்களா இன்ஸ்பெக்டரமா? அவட எடுபட்ட எறும்பு மாட்டு பயலே, அது ஏன் கூடுறோம்? இருடா, இன்னும் 5 நிமிஷத்துல நான் வந்துடுறேன். ஐயோ ஏல, அப்புறம் என்ன பிளாஸ்டிக் கவரால போய் மாட்டுக்கு உனி புடுங்குற வேலைய பாருல. எப்பா பாரு பொம்பளை புள்ள பேரா சொல்லிட்டு திரியறான் போல. ஏங்க ஏங்க இவ்வளவு வேகமா போறீங்க? மெதுவா போங்க, பயமா இருக்கு. எனக்கு மட்டும் என்னடி ஆசையா? உனக்கு பயமா இருக்குன்னா என்ன மாதிரி கண்ணை மூடிட்டு அப்படியே வந்துரு. கண்ணை மூடிக்கிட்டா? யோ, பிரேக்க போடியா? நானும் ரொம்ப நேரமா அததாமா தேடுறேன். எது பிரேக்கு எது இதுன்னே தெரியல. ஒரு குத்து மதிப்பா பாடு போயிட்டு இருக்கு. அத கடவுள் தான் நம்மளை காப்பாற்றணும். என்னப்பா வாட்ச் எல்லாம் புதுசா கட்டியிருக்க? ஆனா ஊருக்குள்ள சொன்னாங்களே உனக்கு ஏதோ டைம் பார்க்க தெரியாது அப்படின்னு. எவன் சொன்னா கிறுக்கு பயில்வ? எனக்கு பார்க்க தெரியும், ஆனா மணிதான் சொல்ல தெரியாது. ஏய், ஏண்டி கிறுக்கு பிடிச்ச மாதிரி மருந்து பாட்டில போய் தடவிட்டு இருக்க? நீங்க தானே டாக்டர் சொன்னாங்கன்னு சொன்னீங்க, தலை வலிக்கும் போது இந்த மருந்தை தடவுன்னு. அதுதான் தடவிக்கிட்டு இருக்கேன். நல்லா தலைவலி, தலைவலி நல்லா கிறுக்குன்னு குறைஞ்சு போயிடும். குறையவே மாட்டேங்குது. என் மனைவிக்கு கோவம் வந்தா அழுதே தீர்த்துருவா. அது பரவாயில்லப்பா, என் முண்டாட்டிலாம் கோவம் வந்தா என்னை அடிச்சே தோச்சிருவான். எனக்கு ஒரு டவுட். ரயில் வரும்போது ஏன் கேட்டு போட்டு மூடி வச்சிருக்காங்க? ரயில் இடிச்சிருச்சுன்னா அந்த கேட்டுக்கு வலிக்குமேனு கேட்டு போட்டு வச்சிருக்காங்க. அதுதான் இல்ல, கேட்டை திறந்து விட்டா ரயில் ஊருக்குள்ள பூந்துரும்ல. இப்பதான் தெரியுது உன்னை ஏன்டா இவ்வளவு நாளா வீட்டுல பூட்டி வச்சிருந்தாங்கன்னு. புத்தகத்துக்கும் கடிதத்துக்கும் என்ன வித்தியாசம்? தெரியலமா. புத்தகத்தை படிச்சுட்டு கிழிக்கிறோம், கடிதத்தை கிழிச்சிட்டு படிக்கிறோம். தட்ஸ் ஆல். ஹலோ ஹலோ, சொல்லுமா. எங்கயா போன? மளிகை ஜாமா வாங்க டவுனுக்கு அனுப்புன, ஆளையே காணோம். போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கமா. போலீஸ் ஸ்டேஷன்லயா? ஆமாமா, ஒருத்தனை சிரிக்க வைக்க முயற்சி செஞ்சேன், அதுக்கு போலீஸ் என்ன அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்கம்மா. சிரிக்க வைக்க முயற்சி பண்ணா யாராவது போலீஸ் அரெஸ்ட் பண்ணுவாங்களா? ஆமாமா, பஸ் படிக்கட்டுல தொங்கிட்டு இருந்தான், அவனை கிச்சு முச்சுக்கு விட்டுனேன், கீழே விழுந்துட்டாமா.